கிழமையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே இயேசு கர்த்தருடைய நாமத்திலே உங்கள் யாவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறோம். உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானம் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் பெருகுவதாக. இந்த வாரத்திலே நமக்கு நம்முடைய திருச்சபை கொடுத்திருக்கின்ற சத்திய வசனத்தினுடைய தலைப்பு ஆராதனை என்ற ஒரு அருமையான சத்தியம். இன் காட்ஸ் பிரசன்ஸ் ஃபார் காட்ஸ் பர்பஸ். தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்காக அவருடைய நோக்கத்துக்காக நாம் இருக்கிறோம். இந்த அருமையான தலைப்பு, அதுதான் ஆராதனை. தலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய பிரசனத்தை நாம் இந்த நேரத்தில் எல்லாரும் உணரும்படியாக நம்முடைய மனதை, உள்ளத்தை அவருக்கு நேராக திருப்புவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராக இருக்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, நீ தந்திருக்கின்ற ஒரு கூடுதலான நாளுக்காகவே ஸ்தோத்தரிக்கணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரியக தேவனை துதிக்கிறோம். ஆவியாக இருக்கிறவரை துதிக்கிறோம். தனி மனிதனுக்குள்ளாக வாழுகின்றவரை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகின்ற ஆவியானவரை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் இந்த அருமையான ஆராதனையிலே பலவிதமான நிலைகளில், சூழ்நிலைகளில் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும் உம்மிடத்திலே வந்திருக்கின்ற ஒவ்வொரு படைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, சிறுவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள் அனைவரும் தேவனை துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அந்த சராசரங்களில் வாழுகின்ற எல்லா விதமான சிருஷ்டிப்புகளும் உம்மை போற்றுகிறது. நாங்கள் எப்படி துதிக்காமல் இருக்க முடியும்? தேவனை போற்றுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை மூலமாக உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி எங்கள் கிருபை செய்யும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து இந்த ஆராதனை முழுவதுமாக தேவனுடைய வல்லமையுள்ள சத்தத்தை கேட்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் இவர்களை தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, ஆமென். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆராதனை என்பது எப்போதும் நமது வாழ்வை விட்டு பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் பல நெடுங்காலமாக பாரம்பரியமாக ஆலயத்திலே நீங்கள் நானும் காலை, மாலை மற்றும் வெவ்வேறு நேரங்களிலே தேவனை துதிக்கும்படியாக ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டே இருக்கும். நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆலயத்திலே மணி அடித்தவுடன் நமக்கு வருவது தேவனுடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும், கர்த்தரிடத்திலே நான் போய் அவரை எப்படியாவது பாட வேண்டும் என்று சொல்லி ஆராதனையிலே எல்லாரும் வருவதற்கு முன்பதாகவே கிராமங்களிலே, நம்முடைய பக்கங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் பாடல்களை பாடிக்கொண்டே இருப்பார்கள். அது பழைய காலத்தினுடைய கைப்பிரதி பாடல்களாக இருந்தாலும் சரி, கிருத்தனை, பாமாலை, அல்லது இந்த காலத்தினுடைய புதிய பாடல்களாக இருந்தாலும் சரி, அமர்ந்திருந்து ஆராதனை தொடங்குவதற்கு முன்பதாக தேவனை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பார்கள். காரணம் என்ன? கர்த்தரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை போற்ற வேண்டும். அதுதான் நம்முடைய உள்ளத்தினுடைய ஆழத்தினுடைய வாஞ்சையாக இருக்கிறது. அப்போ இந்த ஆராதனை என்று சொல்லுகின்ற பொழுது இந்த நாட்களிலே பல்வேறு வகைகளிலே மக்கள் அதை புரிந்து கொள்கின்றார்கள் இல்லையா? மிகவும் அலங்கரிக்கப்பட்ட மிக பெரிய ஒரு இடத்திலே, ஸ்தலத்திலே கூடி பகட்டோடும் அல்லது பலவிதமான கீத வாத்தியங்களோடும் பலவிதமான பரபரப்புகள் கூட தேவனை, ஆண்டவரை துதிப்பதுதான் ஆராதனை என்று பல நேரங்களிலே, பல இடங்களிலே அநேகருடைய அனுபவமாக இருக்கிறது. ஆனால் நாம் அமைதலோடு தேவ சமூகத்திலே வந்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிற நேரத்திலே ஒரே ஒரு காரியத்தை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே ஆராதனையினுடைய முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்க வேண்டாம், நமக்கு தெரிந்த பகுதிதான். அங்கே சிங்காசனத்தின் மேலே தேவன் வீற்றிருக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு மாபெரும் ஒரு தரிசனத்தை காண்கிறார். அதிலே சிங்காசனத்திலே தேவன் வீற்றிருக்கிறார் இல்லையா? நம்முடைய ஆண்டவர்
ஏன் ஆராதிக்கப்படத்தக்கவர்? அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவருக்கு இரவும் கிடையாது, பகலும் கிடையாது, இல்லையா? நமக்கு தான் பூமியிலே பகல் இரவு. ஆனால் பாருங்கள், நம்முடைய ஆண்டவருக்கு 3 காலத்துக்கும் அப்பாற்பட்டவர். நிகழ்காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலங்களுக்கும் அப்பாற்பட்டவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஆகவே சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஆண்டவர் மகா வல்லமையுள்ளவராகவும் பரிசுத்தமுள்ளவராகவும் நம்மை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். எனவேதான் இந்த தரிசனத்தை, காட்சியை கண்டவுடன் பாருங்கள், இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த மாபெரும் பரிசுத்தரான ஆண்டவரை, தேவனை நான் காண்கிறேனே, என்னுடைய கண்கள் இவருடைய சமூகத்திலே வருவதற்கு நான் தகுதியை இழந்திருக்கிறேனே, எப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வர முடியும்? ஏன் அவர் எப்படி யோசிக்கிறார் பாருங்கள். அவர் மகா பரிசுத்தமானவர். அவரை கேருபீன்கள், சேராபீன்கள் எல்லாரும் ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், God the Almighty is holy, 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 இல்லையா? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நம்ம அந்த பாடல்களை நாம் பாடினோம். அப்போ நம்முடைய ஆண்டவர் யாரை நாம் ஆராதிக்கிறோம்? பரிசுத்தரான தெய்வம். அதனாலதான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் காணக்கூடாதவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் அடைகிறவர். அப்ப இந்த தேவனை ஆராதிப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம்? பாடல்களை பாடுகிறோம், தேவனை பாடி துதிக்கும். அதே நேரத்தில் சங்கீதங்களை பாடுகிறோம், கீர்த்தனைகள், பாமாலைகளை நாம் பல 100 ஆண்டுகளாக நமக்கு தந்திருக்கிற பாடல்களை பாடுகிறோம். மட்டுமல்ல, இவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலே தேவ சமூகத்திலே வந்தவுடன் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு உணர்வு ஏற்படுகிறது. எனது பயபக்தி, பயபக்தியோடு தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று. தேவன் முன்பதாக பயபக்தியோடும் நடுக்கத்தோடு பணிந்து கொண்டார்கள். யார் இந்த தூதர்கள்? அதனாலதான் முகத்தை மூடிக்கொண்டார்கள், தன்னுடைய கால்களை எல்லாம் மூடிக்கொண்டார்கள். ஏனென்றால் அவர் பரிசுத்தர், அவர் ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்கவர். அப்ப ஆராதனை என்பது என்ன? பல விதங்களிலே இன்றைக்கு நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரே ஒரு கண்ணோட்டத்திலே மாத்திரம் இந்த ஆராதனை நாம் கவனித்தால் ஆராதனையினுடைய முழுமையான தன்மைகளையும் நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. எனவே இவர்களை, நீங்கள் இந்த தேவ தூதர்களை கவனிங்கள். அவர்கள்தான் இரவும் பகலும் அவரை போற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். எனவேதான் பகலும் கிடையாது, இரவும் கிடையாது. பூமியிலேதான் ஒரு புறத்திலே பகல், இன்னொரு புறத்திலே இரவு. ஆனால் கர்த்தருக்கு, அதனால்தான் இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை,